ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஆரோமலா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு லவ் ரொமான்டிக் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஸ்கூல் படிக்கிறப்போ லவ் பண்ணுவார், ஆனால் செட் ஆகாது. காலேஜ் படிக்கிறப்போ லவ் பண்ணுவார், ஆனால் செட் ஆகாது. ஒரு கட்டத்தில் இவர் லவ் பண்ணி கடைசியாக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனையெல்லாம் ஏற்படும். அதுக்கப்புறம் ஒழுங்காக திரும்பி வாழ்வார். ஒரு இடத்துல வேலைக்கு சேருவார். அந்த matrimonium.com, அதான் கல்யாணம்லாம் பேசி சம்மதப்படுத்துவாங்களே, அந்த இடத்துல போய் வேலைக்கு சேருவார். அங்கே பார்த்தா ஹீரோயின்கிட்ட லவ். ஆனால் ஹீரோயினுக்கு இந்த லவ் மேட்டர்லாம் சுத்தமாக பிடிக்காது. ரெண்டு பேருக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். இப்போ இறுதியில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இறுதியில் ஹீரோட லைஃப் என்னவா மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோட கேரக்டர் நல்லா சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் டேஸ்லேருந்து வேலைக்கு போகிற இடத்துலேருந்து இப்படி எல்லா இடத்துலையும் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அந்தந்த இடத்துக்கு செட் ஆகிறாரு, ஈஸியாக கனெக்ட் ஆகிறாரு. பார்க்கும்போது நமக்கு நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி படத்துடைய ஹீரோயின் அட்டகாசமாக நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக லவ், செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு மோதல் காதல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் ட்விஸ்ட் நடிகா நல்லாவே வந்திருக்கு. இதில் விவிடி கணேஷ் அவங்களுடைய கேரக்டர் வரும். அவங்களுடைய கேரக்டர் நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. படத்துடைய பிஜி மியூசிக் நல்லாவே வந்திருக்கு. எடிட்டிங் அண்ட் கேமராலாம் செம்மையாக இருக்குது. சினிமோட்டோகிராஃபிக்கு செம்மையான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி படத்துடைய கிளைமேக்ஸ் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் நீங்கள் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணவே இல்லை. ஈஸியாக கெஸ் பண்ணலாம், இப்படி தாப்பா நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் போகுது. இன்னும் கொஞ்சம் வலுவான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தத்தில் எப்படி இருக்குது, சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.